ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. இந்த சில சத்தியங்களை உள்வாங்கினீங்கன்னாலே போதுமானது. வாழ்க்கையே ஆனந்தமயமாயிடும். இந்த ஒரு சில சத்தியங்களை உள்வாங்க, அப்படியே சாமி கூடயே டிராவல் பண்ணுங்க. ஏன்னா சொல்லப்படுகிற சத்தியங்கள் அத்தனையும் உங்களுக்குள்ள போகணும். இந்த 4 நாளை நீங்க நேற்று 3 நாளையுமே முழுசா மிஸ் பண்ணியிருந்தா கூட தப்பு இல்லை, கவலைப்படாதீங்க. இந்த இனிஷியேஷனை மட்டும் வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா போதும், வேற எதுவும் வேண்டாம். இதை மட்டும் வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா போதும், இதை மட்டும் உள் வாங்கிட்டு போயிடுங்க போதும், வேற எதுவும் வேண்டாம். ஏன்னா உங்களுடைய பிரெயினுக்குள்ள இந்த நான் மெக்கானிக்கல் பார்ட்ஸ் அவேக்கன் பண்ற சத்தியங்களை உள்ள திணிக்கல, அப்படியே ரெக்கார்ட் பண்றேன். இந்த 3 நாள் மூலமா உங்களை ப்ரிப்பேர் பண்ணி ஒரு இன்டென்ஸான எனர்ஜி ஸ்டேட்டுக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம். இந்த சத்தியங்கள் அப்படியே உங்களுடைய உள் ஆழமான மனசுக்குள்ள ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்ப தேவைப்படும் போது இது தானா மேல வந்து உங்க வாழ்க்கையை வழி நடத்தும். முதல் சத்தியம், ஆழமாக ஆழ்ந்து உள்வாங்குங்கள், ஆழ்ந்து கேளுங்கள். மனம் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படியே உங்க மனசை எப்படி ஓடுதுன்னு ஒரு சின்ன போட்டோகிராஃப் பண்ணா எப்படி இருக்கும் இப்ப பண்ணி பார்க்கலாம். உங்க எல்லாருடைய மைண்டையும் போட்டோகிராஃப் பண்ணி பார்க்கலாம். எண்ண ஓட்டங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். அது ஒரு ஷேப்ல இருக்காது. எண்ண ஓட்டம் ஸ்கொயரா ரவுண்டா இருக்காது, என்னென்ன ஷேப்ல வேணா இருக்கும். ஒரு 4-5 பேய் ஒன்னா சேர்ந்து பிறந்த மாதிரி இருக்கும். ஒரு எண்ணமும் அப்படியே இது பாட்டு போயிட்டு இருக்கும். சின்னதும் பெருசுமா வேற வேற விதத்துல எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். இப்படிதான் மைண்ட் இயங்குது. பாத்தீங்கன்னா திடீர்னு என்ன ஒரு சுகமான ஒரு எண்ணமா இருக்கும், சுகத்தை அளிக்கின்ற. திடீர்னு என்ன பண்ணும், கன்ஃபியூசிங்கான ஒரு குழப்பமான எண்ணம் இருக்கும். அடுத்து என்ன, அப்படியே ஒரு துக்கமான எண்ணமா இருக்கும். திடீர்னு ஒரு துக்கமான எண்ணம் வரும். அடுத்து பாத்தீங்கன்னா திரும்ப ஏதாவது ஒரு சுகமான எண்ணம் வரும். அதுக்கடுத்து திரும்ப ஏதாவது ஒரு துக்கமான எண்ணம் வரும். இல்லை திரும்ப திடீர்னு ஒரு ஏதாவது ஒரு குற்ற உணர்ச்சியோ அல்லது குழப்பமான எண்ணமோ வரும். ஒரு கோஆர்டினேட்டடா கனெக்டடா உங்க எண்ணங்கள் இருக்கவே இருக்காது. என்ன பண்ணிட்டு இருக்கோம், அது பாட்டுக்கு ஏதோ வந்துட்டு இருக்கும். திடீர்னு பக்கோடா சாப்பிட்டா நல்லா இருக்கும், இல்ல நாளைக்கு வீட்டுக்கு போய் மாம்பழம் சாப்பிடணும், இல்ல இனிஷியேஷன் ஒழுங்காக அட்டன் பண்ணலாம்ப்பா, சாமி தான் முதலே சொன்னார் மற்றதெல்லாம் விட்டாலும் மரம் இதை வாங்கலான்னு. கொஞ்ச நேரம் இடுப்பு வலிக்கிற மாதிரியே இருக்கு, மதுரைக்கு போய் 2-3 வேலையை முடிச்சுட்டு வரணும், அமெரிக்கா போய் பையனை பார்க்கணும். ஒரு 2-3 நிமிஷம் என்ன ஆகும், அப்படியே டல்லாக இருக்கும், எதுவும் ஓடாமல். திரும்ப என்ன ஆகும், இனிஷியேஷன் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியலையே, எத்தனை மணிக்கு விடுவார், அதில் டிஃபன் நல்லா இருந்தது. எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கோஆர்டினேட்டடா லாஜிக்கா இருக்காது. நல்லா ஆழமா புரிஞ்சு உங்களுக்குள்ள ஓடுறதை அப்படியே பிக்சரைஸ் பண்ணி காமிக்கிறேன், அப்படியே கிளீனா பிக்சரைஸ் பண்ணி காமிக்கிறேன். ஓடுறது எதுவுமே லாஜிக்கா இருக்காது, கோஆர்டினேட்டடா இருக்காது. திடீர்னு என்ன ஏதாவது ஒரு பழைய துக்கம் ஞாபகம் வரும் காரணமே இல்லாம. திடீர்னு என்ன ஏதாவது ஒரு பழைய சுகம் ஞாபகம் வரும். திடீர்னு கான்ஃபிடென்ஸோட இருப்பீங்க, ரொம்ப தன்னம்பிக்கையான ஒரு தாட் வரும். திடீர்னு என்ன எதுவுமே நடக்காதுன்ற ஒரு துக்ககரமான தாட். அப்படியே மாறி 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 போய்கிட்டே இருக்கும். கோத்து பார்க்குற அந்த லைஃப் எப்படி இருக்கும், நீங்க உங்க லைஃபா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது எப்படி இருக்கும், துக்கச்சங்கிலி. லைஃபே இப்படி தாண்டா, லைஃபே துக்கம் தாண்டா. ஆழமா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த சத்தியங்களை புரிஞ்சுக்கோங்க. லைஃபே துக்கம்தான் நினைச்சு துக்கச்சங்கிலியை உருவாக்கினா அதை உடைக்கணும்னு நினைப்பீங்க. ஆனா லைஃபே சுகம்தான் நினைச்சு சுகச்சங்கிலி உருவாக்கினா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஒரு ஆழமான சத்தியத்தை புரிஞ்சுக்கோங்க. துக்கச்சங்கிலியை உடைக்கவும் முடியாது. ஏன்னா துக்கச்சங்கிலியை உடைக்க நீங்க பண்ற முயற்சி எல்லாமே என்னதான் பண்ணும், துக்கத்திலிருந்து வெளியில வரணும்னு நீங்க செய்யற எல்லா முயற்சியும் இன்னொரு துக்கமா மாறிடுது. இந்த கவலைப்படாதீங்கன்ற புக்குங்களாம் நிறைய இருக்கு பாத்தீங்களா. டோன்ட் வரி பி ஹாப்பி, அது நம்ம புக்கு தான். ஆனா அது உள்ள இருக்க கான்செப்ட் இந்த மாதிரி இருக்காது, வேற மாதிரி இருக்கும். இந்த நிறைய ஹவு டு ஸ்டாப் வரி ஸ்டார்ட் லிவிங் அந்த மாதிரிலாம் புக்ஸ் இருக்கு தெரியுமா.
இந்த புக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது படிக்கிறதுக்கு முன்னாடி 10 கவலை இருக்கும். படிச்ச உடனே கவலைப்படக்கூடாதே அப்படிங்கிற இன்னொரு கவலையும் வந்துடும். கவலைப்படக்கூடாது இன்னொரு கவலையும் சேர்த்து வந்துடும். ஆழமா புரிஞ்சுக்கோங்க. துக்கம்ங்கிற சங்கிலியால் உங்க லைஃபை பார்த்தீங்கன்னா அதை உடைக்க முயற்சி பண்ணாலும் முடியாது. சுகம்ங்கிற சங்கிலியா உங்க லைஃபை பார்த்தீங்கன்னா அதை நீட்டணும்னு முயற்சி பண்ணாலும் என்ன பண்ண முடியாது, முடியாது. துக்க சங்கிலியை உடைக்கவும் முடியாது, சுக சங்கிலியை நீட்டவும் முடியாது. காரணம் என்னன்னா அந்த 2 சங்கிலியுமே உங்களுடைய கற்பனை. ஆழமா புரிஞ்சுக்கோங்க. அது உங்களுடைய வாழ்க்கை இல்லை, அது என்ன, கற்பனை. கற்பனையில கிரியேட் பண்ண பிரச்சனைக்கு தீர்வு காண முடியுமா? முடியாது. இப்போ உங்க எதிரி முன்னாடி இருந்தான்னா அவனை வெட்டிடலாம், அடிச்சிடலாம், தீர்த்தலாம், ஏதாவது பண்ணிடலாம். அப்படி இல்லாம எதிரி முன்னாடி இருக்க மாதிரி நீங்க பயந்து நடுங்கிக்கிட்டு ராத்திரியில் ஏதோ ஒரு நிழலை பார்த்துட்டு கத்தி எடுத்து டூ அப்படின்னு சுத்தி சுத்தி அடிச்சு எல்லா வித்தையும் காமிச்சிங்கன்னா கடைசியில் என்னதான் ஆகும்? உங்களை தான் வெட்டிப்பீங்க, இல்லை டயர்டாகி கீழே விழுந்துருவீங்க. கத்தி சுத்துற வேகம் மாதிரி என்ன ஆகும்? கத்தி உங்க மேலே தான் அடிச்சிரும், இல்லை டயர்டாகி கீழே விழுந்துருவீங்க. இப்போ அதே தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒண்ணுமே இல்லாத எதிரியோட உட்காந்து நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உன்னை என்ன பண்றான் பாடுறா, உன்னை விடுறதில்லடா இன்னைக்கு அப்படின்னு கத்தி சுத்தி விளையாடிட்டு இருக்கீங்க. உங்க மனம் எல்லாம் ஆழமா புரிஞ்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற துக்கம், வளம், நல்லது, கெட்டது எல்லாத்துக்கும் காரணம் உங்க மனம் தான். அது புரியுதா? புரியுது இல்லையா? அப்ப உங்க மனம் எப்படி இயங்குதுன்னு பார்த்து கரெக்ட் பண்ணீங்கன்னா சரியா போயிடும் எல்லாமே, இல்லையா? வெளியிலிருந்து ஒரு துக்கம் கிடையாது, உள்ள இருந்து வர்றதுதான். 3வது விஷயம், மனசு இப்படிதான் இருக்கு. ஒன்னு துக்கச்சங்கிலியா உங்களை பாக்குறீங்க, இல்லைன்னா என்ன பண்றீங்க, சுகச்சங்கிலியா பாக்குறீங்க. துக்கச்சங்கிலியை உடைக்க முயற்சி பண்ணாலும் துக்கம்தான், சுகச்சங்கிலியை நீட்ட முயற்சி பண்ணாலும் ரெண்டுமே நடக்காது. காரணம் என்னன்னா 2மே உங்க கற்பனை. துக்கச்சங்கிலியும் கற்பனை, சுகச்சங்கிலியும் கற்பனை. கற்பனையா இருக்கிற ப்ராப்ளத்தோட சண்டை போட்டு இருந்தீங்கன்னா என்ன நடக்கும்? ஒண்ணும் பண்ண முடியாது, நீங்களே உங்களை டயர்ட் ஆக்கிப்பீங்க. இப்ப அதே தான் பண்றீங்க. காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் உங்களுக்கு இல்லாத ஒரு எதிரியை உள்ள உருவாக்கி அவங்க கூட சண்டை போட்டுட்டே இருந்து சாயந்தரம் ஆச்சுன்னா டயர்டாகி படுத்துக்கிறது. இல்லப்பா நான் பெரிய வேலை பண்ணிட்டேன்பா இன்னைக்கு. தமிழ் ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா? நாய்க்கு நிக்க நேரம் இல்லை, செய்ய வேலை இல்லையாம். உண்மை அதுதான். ஒண்ணுமே செஞ்சிருக்க மாட்டோம், ஆனா நமக்கு என்ன, நிக்க நேரம் இருக்காது. லைஃப் ப்ரொடக்டிவிட்டியே இல்லாம வாழ்வோம், டைரக்ட் கான்ட்ரிபியூஷனே இருக்காது, ஆனா பிஸியா இருப்போம். பிஸி வித்தவுட் பிசினஸ். ஒரு பிசினஸ் நடந்திருக்காது, ஆனா ஹோல் டே பாத்தீங்கன்னா என்ன என்ன பண்றேன்னு எனக்கே தெரியலப்பா, ஆனா என்னமோ பண்ணிட்டே இருக்கிறேன்பா, டைமே இருக்க மாட்டேங்குதுப்பா. இல்ல என்ன பண்றீங்கன்னு பக்கத்துல இருந்து யாராவது அக்கவுண்ட்ஸ் எடுத்தா ஒண்ணுமே இருக்காது. ஆனா காலையில இருந்து என்ன பண்ணிட்டு இருப்பீங்க, ஒரே பிஸியா இருப்பீங்க, என்னதான் நடக்குதுன்னே தெரியாது. அது வேற ஒண்ணும் இல்ல, இந்த இல்லாத எதிரியை உருவாக்கி உள்ள அவங்க கூட சண்டை போடுறதுக்கே டைம் சரியா போயிடுது. அவங்க கூட விளையாடுறதுக்கும் அவங்க கூட சண்டை போடுறதுக்குமே என்னாச்சு, வாழ்க்கை சரியா போயிடுது. துக்கச்சங்கிலியை கிரியேட் பண்ணி ஆழமா புரிஞ்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையே டிப்ரெஷன் தான், டிப்ரெஷன்ல தான் இருந்தீங்க, துக்கம்தான் அப்படின்ற ஒரு சங்கிலியை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வெயிட் பண்ணிட்டே இருப்பீங்க, வெயிட் பண்ணிட்டே இருப்பீங்க. நியூஸ் பேப்பரை புரட்டும் போது கூட அந்த துக்கம் கொடுக்குற நியூஸ் மட்டும் தான் உங்களுக்கு பிரைட்டா கண்ணில் தெரியும். இங்க வா இங்க வான்னு உங்களை கூப்பிடாது. இல்ல உண்மையிலே பாருங்க, நீங்க வேற எதுவுமே கண்ணில் படாது, அது மட்டும்தான் உங்களுக்கு கண்ணில் படும். வயிறு பசிச்சா மட்டும்தான் சரவணபவன் ஹோட்டல் போர்டு தெரியும், இல்லைன்னா எத்தனை தடவை அந்த ரோடு வழியா போனாலும் அந்த போர்டு தெரியாது. பாருங்க, பசி எடுத்தாதான் என்ன சரவணபவன் ஹோட்டல் போர்டு தெரியும். துக்கத்தை வாங்கணும் அப்படின்னு வாழ்க்கையே துக்கம் தானே நீங்க அந்த ஒரு கான்செப்ட்லயே இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, துக்கத்தை மட்டும்தான் உள்வாங்குவீங்க. நல்லா பார்த்துக்கோங்க. ஒருத்தரை அவமரியாதை பண்ணி துக்ககரமான விஷயங்களை எழுதுற செய்திகள் தான் பாப்புலர் ஆகுது. பாருங்க, 2500 பேர் ஆன்மீக விஷயத்துக்காக ஒன்னா சேர்ந்து 4 நாள் உட்கார்ந்து தியானம் பண்ணாங்க அப்படிங்கிற நியூஸ் பாப்புலர் ஆகவே ஆகாது. இதெல்லாம் பாப்புலர் ஆகவே ஆகாது பாருங்க. ஏன்னா இதுல ஒருத்தருக்கும் துக்கம் இல்லை.
இல்லை இது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஆனா இதுவே ஒரு 10 பேர் சேர்ந்து ரோட்ல கத்துன்னு கத்துனீங்கன்னா அந்த நியூஸ் என்ன ஆகும்? ஏன்னா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லா மக்களும் விரும்புறாங்க. மனித மனத்தோட அமைப்பு அதை தெரிஞ்சுக்க மக்கள் விரும்புறாங்க. சின்ன கதை, துறைமுகத்தில் ஒரு கப்பல்ல சுதந்திர தினம் கொண்டாடுறதுக்காக அரேஞ்ச் ஆயிருந்தது. புது நிருபர் ஒருத்தர் அவரை செய்தி சேகரிக்க அமைச்சிருந்தாங்க. அவர் அதான் ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட். போயிட்டு திரும்பி துக்கத்தோட வந்தாராம். எடிட்டர் கேட்டாராம், என்னப்பா என்ன ஆச்சு அப்படின்னு. ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் போனேன் சார், இந்த சுதந்திர தின விழா பற்றி நியூஸ் எடுத்துகிட்டு வர்றதுக்கு. அங்கே போனால் இன்னைக்கு பார்த்து அந்த கப்பலில் ஓட்ட பிரச்சனையாக கப்பல் மூழ்கி போச்சு, ஃபங்க்ஷனே கேன்சல் ஆகிடுச்சு. எடிட்டர் சொன்னா, ஐயா இதாயா பெரிய நியூஸு, சுதந்திரம் நல்லபடியாக நடந்திருந்தா கூட அது என்ன 4 காலம் தான் எழுதுவோம், இது என்ன ஃப்ரண்ட் பேஜில் போட வேண்டிய நியூஸு. காரணம் என்னன்னா துக்கத்தை நாம் அனுபவிக்கின்றோம், செரிஷ் பண்றோம், என்ஜாய் பண்றோம். நீங்க காலையில் நியூஸ் பேப்பர் எடுத்து வச்சு பாருங்க, எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன தெரியும்? அதே விபத்து, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, இதே தான். ஊர் மாறி இருக்கும், பேர் மாறி இருக்கும், அவ்வளவுதான். காலையில் போலூர்ல தாலுக்கா, செங்கம், திருவண்ணாமலை, திண்டிவனம், வானம், ஊர் மாறி இருக்க போது, அவ்வளவுதான். பேர் மாறி இருக்க போகுது, ஆனா நியூஸ் அதே தானே. ஆனா நாம் என்ன பண்றது? அதைத்தான் ஒரு வரி விடாம உட்காந்து லைஃபே இப்படித்தான் பாத்தியா உலகம் போற போக்க. ஆனா அந்த செரிஷ் பண்ற, என்ஜாய் பண்ற நெகட்டிவிட்டி பாருங்க. வெறும் டீ குடிச்சா ருசிக்காது, போண்டாவும் கூட பத்தாது. ஒரு தட்டு நிறைய நெகட்டிவிட்டி இருந்தாதான் உள்ள போகும். டீயோட சேர்ந்து ஒரு 10 பேர் தலையை திங்கிற நியூஸ், பாத்தியா இந்த ஆளு ஊழல்ல மாட்டிக்கிட்டான். எதையுமே கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பாருங்க, உட்கார்ந்து என்ன பண்றது? இந்த துக்கச்சங்கிலியை வளர்த்துக்கிட்டு அதை செரிஷ் பண்ணிட்டு இருந்தாலே போதும். கண்டினியூஸா பாத்தீங்கன்னா இந்த மெமரிஸையே எடுத்து செரிஷ் பண்றோம். இந்த மெமரிஸ் எடுத்து செரிஷ் பண்றதே லைஃப். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சில பேர் சொல்றது இல்ல இல்ல சாமி நாட்டு நடப்பு தெரிய வேணாமா அப்படின்னு. ஓ, நாட்டு நடப்பு தெரிஞ்சு நீங்க தான் நாட்டை திருத்த போறீங்களோ? அதை பார்க்க வேண்டிய லா என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட், அவங்க பாத்துக்கிறாங்க. நீங்க நிம்மதியா இருங்களேன். இப்ப இதெல்லாம் தெரிஞ்ச உடனே அப்படியே நீங்க நாட்டை மாத்திட்டீங்களா? நீங்களும் சேர்ந்து துக்கமான தவிர வேற ஒன்றும் நடக்கல. பாருங்க, வேற ஒன்றும் நடக்கல. அதாவது நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்றவங்களால கிரியேட் பண்ண முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்களும் நெகட்டிவிட்டியை சாப்பிட்டுக்கிட்டே வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா கிரியேட் பண்ண முடியாது. யாராவது ஒருத்தர் கெட்டார்கள் அப்படின்ற நியூஸ் காதுல விழாமலே பார்த்துக்கோங்க. கண்டினியூஸா நெகட்டிவிட்டியை சாப்பிடாதீங்க, நெகட்டிவிட்டியை என்டர்டெயின் பண்ணாதீங்க. நெகட்டிவிட்டியை என்டர்டெயின் பண்ணும்போது என்ன ஆவறீங்க? அதை அட்ராக்ட் பண்ற ஒரு எனர்ஜியா நீங்க மாறிடுறீங்க. நெகட்டிவிட்டியோட சேனல் சென்டரா மாறிடுறீங்க நீங்க. அப்ப என்ன ஆகுறீங்க? உங்க லைஃப்லயுமே நெகட்டிவிட்டியே எதிர்பார்க்கறீங்க. நெகட்டிவிட்டி நடந்தாதான் உங்களுக்கும் ஒரு லைஃப் ஒரு இன்ஸ்பைரிங்கா இருக்க மாதிரி இருக்கு, ஒரு எக்ஸைட்டடா இருக்க மாதிரி இருக்கு. இல்லைன்னா நீங்க என்ன பண்றீங்க? என்னப்பா போர் அடிக்குது, ஒரு 10 நாளா ஒரு ப்ராப்ளம் வரல, ஏதோ ஒரு வேக்குவமா இருக்க மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. அதனால இதை தேடுற நபர்களா மாறாதீங்க. ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. துக்கச்சங்கிலி நம்மளை அறியாமலே நாம துக்கச்சங்கிலி நம்ம வாழ்க்கையில வளர்த்துக்கிட்டே போயிட்டு இருக்கோம். வயலன்ஸ், நெகட்டிவிட்டி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது மூலம் கட்டாயம் உங்களால எதுவும் உலகத்தை பண்ணிட முடியாது. உங்களை காப்பாத்திக்கோங்க. இது எல்லாமே நேரடியாக நீங்கள் உங்களுக்கு செய்து கொள்ளுகின்ற துரோகங்கள். ஏன்னா இதை தான் லைஃபோட செட்டா ட்ரெண்ட் பண்ணுவீங்க. லைஃபோட ட்ரெண்டா செட் பண்ணுவீங்க. லைஃபோட ட்ரெண்டா நீங்க இதை தான் செட் பண்ணுவீங்க உங்களுக்கு. ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே ரொம்ப அழகா சங்கரர் சொல்றாரு. ஆகார சுத்தையோ ஸ்மிருதி சுத்திகி. உண்ணுகின்ற உணவு தூய்மையாக இருந்தால் நினைவு தூய்மையா இருக்குன்னு சொல்றாரு. அது வெறும் வாய் வழியா சாப்பிடுற சாப்பாடு மட்டும் இல்ல, கண் வழியா சாப்பிடுற சாப்பாடு, காது வழியா சாப்பிடுற சாப்பாடு. கண் வழியா சாப்பிடுற சாப்பாடு என்ன? உங்க டிவி, நியூஸ் பேப்பர். காது வழியா சாப்பிடுற சாப்பாடு என்ன? நீ கேட்கிற செய்திகள். இதெல்லாமும் தூய்மையா இருந்தாதான் நினைவு தூய்மையா இருக்கும்.